வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்? நடிகர் அக்ஷய்குமாருக்கு என்ன நடந்தது? குடும்பத்தோடு சென்றபோது விபத்து, 2 பேர் படுகாயம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாலிவுட்டில் பிரபலமான நடிகர்களில் ஒருவர் தான் அக்ஷய்குமார். நடிகை ட்விங்கிள் கண்ணனாவை திருமணம் செய்திருக்கும் அவங்க ஆரவ் என்ற மகன் இருக்கிறாங்க. இப்போது பிஸியாக நடித்து வரும் அவர் தனது குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றிருக்கிறாரு. சுற்றுலாவை முடித்து மும்பை விமான நிலையத்திற்கு வீட்டிற்கு சென்றபோது அவருடைய பாதுகாப்புக்கு வந்த கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது. பாலிவுட்டில் கடந்த பல ஆண்டுகளாக டாப் ஹீரோகளில் ஒருவராக இருப்பவர் தான் அக்ஷய்குமார். 90களில் நடிக்க வந்த அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல ஹிட் படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ஷாருக் கான், அமீர் கான் என நடிகர்களின் போட்டியாக தனக்கென தனி ஒரு மார்க்கெட்டை பிடித்து அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாங்க. நடிகை ட்விங்கிள் கண்ணனாவை திருமணம் செய்து கொண்ட அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. மகனை பொறுத்தவரை அவர் சினிமாவில் ஆர்வம் இல்லை என்றே தெரிகிறது. இப்போது பிஸியாக நடித்து வரும் அக்ஷய்குமார் கடைசியாக அவர் ஜூலை LLB3 திரைப்படத்தில் நடித்திருந்தார். ஆனால் அந்த படம் சுமாரான வரவேற்பு பெற்றது. அடுத்ததாக பூத் பங்களா, வெல்கம் டு தி ஜங்கிள், ஜஹவான் ஆகிய படங்களில் நடித்து வரார். இவர் அனைத்துமே அநேகமாக இந்த வருடத்திலே ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு வயது 58 ஆகிறது. இதற்கிடையே தென்னிந்திய மொழிகளில் அக்ஷய்குமாருக்கு பெரிதாக நடிக்கவில்லை. ரஜினி ஹீரோவாக நடித்த 2 திரைப்படத்தில் வில்லனாக நடித்தார். கண்ணப்பா படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார். பெரிதாக இங்கு நடிக்கவில்லை என்றாலும் தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் ரீமேக் செய்து நடிப்பதில் ஆர்வமாக இருந்தார். சூரரை போற்று படத்தில் ஹிந்தி ரீமேக்கில் கூட அவர் நடித்திருந்தது நினைவு கூர்ந்தது. இந்த நிலையில் அக்ஷய்குமார் தனது குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றிருந்த போது சுற்றுலாவை முடித்துவிட்டு நேற்று மும்பைக்கு திரும்பினார். மும்பையில் விமான நிலையத்திலிருந்து தனது வீடு இருக்கும் ஜீகோ பகுதிக்கு சென்றார். அப்போது அவருக்கு பாதுகாப்பு இன்னும் சில வாகனங்கள் வந்தது. ஜீகோ பகுதியில் உள்ள சில்வர் பே காஃபே அருகே சென்றபோது முன்னே சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது பாதுகாப்பு வந்த வாகனங்கள் ஒன்று மோதி சொல்லப்படுகிறது. அதில் 2 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நல்ல வாய்ப்பாக அக்ஷய்குமாருக்கும் அவரது குடும்பத்துக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படலை. விபத்து குறித்து செய்தி தெரிந்தவுடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. இந்த விபத்து அந்த பகுதியின் மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.